விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கனால பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இல்லாத சூழல்ல இன்னைக்கு தேமுதிக திமுகவோட கரத்தை பிடிச்சிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணியில இருந்த தேமுதிக சமீப காலமே பாத்தீங்கன்னா கூட்டணி பத்தி எதையுமே அறிவிக்காம இருந்தாங்க. ஸோ தேமுதிக திமுக இணையுமா அதிமுக இணையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அதுக்கு இன்னைக்கு விடை கொடுக்கிற விதத்துல பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயத்துக்கு போய் ஸ்டாலினை நேர்ல சந்திச்சு அதிகாரப்பூர்வமா திமுகவுல வந்து இணைஞ்சிருக்காங்க. சோ தேமுதிக திமுக கூட்டணியில இணைஞ்சதை பத்தின நிறைய விஷயங்களை தான் நம்ம செந்தில் கரிகாலன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. கடந்த கால பாத்தீங்கன்னா தேமுதிக திமுகவை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க சார். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதே தேமுதிக திமுக கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறது? தேர்தலில் வந்து இந்த மாதிரி விமர்சிக்கிறது கூட்டணி சேர்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான். இன்னொன்று இந்த தேர்தலில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு தேமுதிக போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்து அதிகமாவே வந்து இருந்தது. இன்னும் சொல்ல போனா தேமுதிக திமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு நீண்ட வரலாறே இருக்கு. கிட்டத்தட்ட 2006 2009 வந்து தேமுதிக தனியா நின்றாங்க. 8.5% 10% வாக்குகள்லாம் வாங்கினாங்க. 2009 சில முயற்சிகள் நடந்ததுன்னு சொல்லுவாங்க அப்பவே. ஆனா திமுக அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படையா நமக்கு தெரியும் போது 2014 ஒரு முயற்சி வந்து நடந்தது. தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி. அப்ப வெளிப்படையாவே வந்து அது செய்திகளாவே வந்தது. அந்த காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா அழகிரி வந்து திமுக கட்சியில தான் இருந்தார். அப்போ வந்து அவர் வெளிப்படையாவே வந்து பேட்டிகள்ல நேர்காணல்ல வந்து தேமுதிகவோட கூட்டணி போறத வந்து கடுமையா விமர்சனம் பண்ணார். அதாவது அவர் பேசினதன் மூலமா தேமுதிக கூட்டணிக்கே வர முடியாத ஒரு சூழல் தான் அந்த காலகட்டத்துல உருவாச்சு. என்ன சொல்ல போனா அழகிரிய கட்சியை விட்டு நீக்கினதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள்ல இந்த மாதிரி கட்சிக்கு வந்து எதிராக அவர் வந்து பேசுறாரு, எதிர்காலத்தை வந்து சிதைக்கிற மாதிரி பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2014 நடந்தது. அதற்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா 2016 ரொம்பவே வெளிப்படையா நடந்தது. ரெண்டு கட்சிகளுமே வந்து ரொம்ப தீவிரமா அதை வந்து இது பண்ணாங்க. கலைஞர் கூட பாத்தீங்கன்னா பல நழுவி பால்ல விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாரு. ஆமா, ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணாரு. ரொம்ப ஒரு பெரிய தலைவர். ஆனா வந்து அவருக்கு வந்து இங்க இருக்கிற யதார்த்தம், இந்த கூட்டணி சேர்றதோட யதார்த்தம் அதெல்லாம் அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால அவர் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணார் அந்த தேர்தலில் வந்து. ஏன்னா அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அவர் அப்படி வெயிட் பண்ணதுக்கான சில காரணங்களும் இருக்கு. ஏன்னா 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க. கொஞ்ச காலத்திலே ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை அப்படின்றது வந்துருது சட்டமன்றத்துல. தேமுதிகவோட நிறைய எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக போய் ஜெயலலிதா அவர்களை வந்து பாக்குறாங்க, தொகுதி பிரச்சனைக்கு சந்திக்கிறேன்றாங்க. இன்னொன்னு, யாரால விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ அந்த எம்எல்ஏக்களால அவங்க எல்லாருமே அந்த பக்கம் போனதுனால கடைசியில் எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட வந்து இழந்துட்டார். எல்லாருமே வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனது வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனா அவரு அந்த காலகட்டத்திலே அவரோட பதவியுமே போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டவுன்ஃபால்ல தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துலதான் கலைஞர் வந்து அவர் வந்து கூட்டணி கூப்பிடுறாரு. அப்போ வந்து இயல்பாவே அப்படி ஒரு கூட்டணி உருவாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருந்தது. இன்னைக்கு வந்து பிரேமலதா வந்து சொல்லியிருக்காங்க 2016 வந்து அந்த கூட்டணி வந்து கேப்டன் வந்து விரும்பினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சியில இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் அப்ப எல்லாருமே விரும்பினாங்க. விஜயகாந்த் விரும்பினாங்கன்னா அப்ப யாரு விரும்பலன்ற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு வந்து பிரேமலதாவே பதில் சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து கட்சி கூட்டத்துல பேசும்போது, கட்சி ஆபீஸ்ல பேசும்போது திமுக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்து வந்தது. திரும்ப வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து விஜயகாந்த் வேற ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு அந்த காலகட்டத்துல தேமுதிகல இருந்து வெளியில வந்த இன்னைக்கு திமுகவில் ஈரோடு கிழக்கோட எம்எல்ஏ இருக்கிற சந்திரகுமார், முன்னாள் எம்பி சேலத்துல இருந்த பார்த்திபன், அப்புறம் கும்மிடிப்பூண்டியில இருக்கிற சிஹெச் சேகர், இப்ப அவங்க டிஎம்கேல இருக்காரு. இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்துல வந்து திமுக கூட்டணிக்கு தான் வந்து போகணும் அப்படின்ற அந்த ஒரு போர்க்கொடி வந்து உயர்த்துறாங்க. இது வந்து செட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஏத்துக்கல. சந்திரகுமார் அவங்க துரோகின்றாங்க. இப்படி காரசாரமா போயிட்டு இருந்த காலகட்டத்துல மக்கள் தேமுதிக அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி இவங்க 3 பேரும் வந்து போட்டிடுறாங்க. சோ அந்த காலகட்டத்திலே சந்திரகுமார்லாம் என்ன சொன்னார்னா, கேப்டன் வந்து எங்க கூட பேசும்போதெல்லாம் வந்து கூட்டணிக்கு ஓகே தான் சொல்றாரு, வீட்டுக்கு போனோடனே முடிவை மாத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிதான். இதை வந்து இன்னைக்கு வந்து பிரேமலதாவே அதை ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. ஏன்னா விஜயகாந்த் இந்த திமுக போறதுக்கு தான் விரும்பினாரு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா 2016 திமுக கூட்டணிக்கு போயிருந்தா இங்க அரசியல் தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் வந்து கணக்குகளே மாறி இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. எப்போதுமே தொண்டர்கள் கேட்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனா இந்த முறை வந்து பெரும்பாலும் வந்து நீங்களே முடிவெடுத்துருங்க அப்படின்ற மாதிரி முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. இந்த முறை அவங்க இந்த முடிவுகள் எடுத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு,
ராஜ்யசபா நம்ம பார்த்த மாதிரி திமுக வந்து அந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அதிமுக கூட்டணி கூட நம்ம போனோம்னா ராஜ்யசபா கிடைச்சிரும். ஆனா நம்ம எவ்வளவு சீட்டு வாங்கினாலும் இப்போ உள்ள சூழல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேரண்டியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணம்னா ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது சுதீஷுக்காக தான் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, அவர் வந்து தேமுதிக கட்சி தொடங்கின நாள்ல இருந்து அவரோட பெரிய கனவு வந்து டெல்லியில போய் எம்பியா உட்காரணுன்றதுதான். அவர் இது வரைக்கும் 3 தேர்தலில் எம்பி தேர்தலில் போட்டிட்டு அவரால் ஜெயிக்க முடியல. கடந்த முறை ராஜ்யசபா கேட்டது கூட சுதீஷுக்காக தான் கேட்டாங்க. இந்த முறை கூட விஜயபிரபாரன் வரப்போறாதுன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து சுதீஷுக்கு வந்து நம்ம அதிமுக கூட்டணியில சேர்ந்து ராஜ்யசபா வாங்கிட்டோம் அப்படின்னா தேமுதிகல பல்வேறு காலகட்டத்தில் அந்த கட்சியை விட்டு அதிமுகவுக்கு போயிருக்காங்க, திமுகவுக்கு போயிருக்காங்க, அமமுக, பாஜகன்னு எல்லா கட்சிகளுக்குமே போயிருக்காங்க. ஆனா இன்னுமுமே அந்த கட்சியில ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க பழைய எம்எல்ஏக்கள். அப்ப அவங்க எல்லாருக்கும் என்னன்னா திரும்ப வந்து சட்டமன்றத்துக்கு போகணும். கிட்டத்தட்ட 2011 இருந்து பல வருடங்கள் ஆயிருச்சு அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே போய். ஸோ எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அதையும் தாண்டி பணம் உள்ளிட்ட விஷயங்கள் களத்துல வந்து ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுக வேலை செய்யல, அப்படி இப்படி இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் போயிட்டு இருந்தது. வெற்றி அப்படிங்கிறதும் இப்ப தேமுதிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அங்கீகாரம் அப்படின்றது ராஜ்யசபாவும் முக்கியமா இருக்கு. திமுக ஒருவேளை ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்பயுமே நம்ம அரசு ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்தோம்னா நமக்கான விஷயங்களை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பல்வேறு ஃபேக்டர் எல்லாமே சேர்ந்துதான் வந்து திமுக கூட்டணி அப்படிங்கிற முடிவு வந்து எடுக்க வச்சிருக்கு. இப்போ எலெக்ஷன் டாக் வந்து ஆரம்பிச்சதுல இருந்தே தேமுதிகவோட கூட்டணி பத்தி எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலயும் வந்து கேட்கப்பட்டுட்டே வந்தது. ஆனா ஒவ்வொரு டைமுமே பிரேமலதா என்ன பண்ணாங்கன்னா விரைவில் சொல்லுவோம் அப்படின்னு ரொம்பவே அதை டிராக் பண்ணி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க சார். கடலூர்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த மாநாடு நடத்துறப்ப கன்ஃபார்ம் அந்த மாநாட்டுல வந்து நாங்க சொல்லிடுவோம், கூட்டணி பத்தி சொல்லிடுவோம்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்குமே ஒரு டெஸ்ட் வச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில ஆளும் கட்சிகளே வந்து கூட்டணி பத்தி இன்னும் ஓப்பனா சொல்லாதப்ப நம்ம ஏன் அவசரப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. சோ ஏன் வந்து தேமுதிக கூட்டணி விஷயத்துல இவ்வளவு ஒரு இழுபறி கொடுத்தாங்க சார்? அதான் இப்ப நீங்க திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப திரும்ப வந்து வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா நாங்க வந்து அதிக சீட்டுகள் கேட்போம், ஆனா அதிகமா கொடுக்கலனாலும் நாங்க கூட்டணி விட்டு போக மாட்டோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு அலையன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணியில போக மாட்டாங்க. இங்க இன்னைக்கு கூட காங்கிரஸ் பத்தி நம்ம பேசுறோம். காங்கிரஸ் வந்து தாவேகாக்கு போவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேசுறோம். ஆனா வந்து காங்கிரஸ் பிஜேபி இருக்கிற கூட்டணி அது நடக்கவே நடக்காதுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டணிக்கு போறோம் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போக முடியாதபடி அவங்க ஐடியாலஜிக்கலாவோ இல்ல அவங்களோட கல ரீதியாவோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல் அப்படிங்கிறது சிக்கல் இல்ல, அவங்களோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அப்படி இருக்கு. ஆனா தேமுதிக அப்படி ஒரு ஸ்டாண்ட் இல்ல. தேமுதிக வந்து நாங்க அவங்களோட கொள்கை சார்ந்து நாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு எப்பவுமே சொன்னதில்ல. இல்ல வந்து நாங்க வந்து வாழ்க்கையில இப்ப சீமான் அவர் சொல்றாருல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக நாங்க வந்து கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இப்ப வந்து விஜய் கூட நம்ம எடுத்துக்கலாம். விஜய் வந்து என்ன, விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணி போவார்னு நம்ம பேசணும். பாஜக கூட விஜய் வந்து கூட்டணிக்கு இழுக்கிற முயற்சி எல்லாம் ஈடுபடுறாங்க. ஏன்னா இப்ப அதிமுக பாஜக ஒன்னா சேராம தனியா அப்படி கூட நம்ம அதிமுக வந்து தனியா போய் விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேச்சுக்கள் வந்தது. விஜய் வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேருவாங்க, விசிகா ஸ்டார்டிங்ல வந்து விஜய் கூட சேர வாய்ப்பு இருக்கு, நாம் தமிழரும் தாவேகாவும் எல்லாம் சேருவாங்க, இப்படி நிறைய பேச்சு வந்து விஜய் திமுகவோட சேருவாருன்னு நம்ம வந்து சொல்ல. ஏன்னா அவங்க வந்து அரசியல் எதிரியே திமுக அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா தேமுதிக அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஸ்டாண்டு இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இருக்கு. சில கட்சிகள் வந்து அதை பெருசா வந்து அதை இது பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டத்துல அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, அது கூட வந்து ஏதாவது மாறி இருக்கு. தேமுதிக அப்படிப்பட்ட எந்த விதமான அவங்க வந்து அவங்களோட இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட இதுதான் எங்களோட தெளிவான கொள்கை, மதச்சார்பின்மைக்கு எதிராக தான் நாங்க வந்து இருக்கோம், இல்ல இந்த விஷயங்களுக்கு எதிராக தான் நாங்க வந்து இருக்கோம் அப்படின்ற அவங்களோட அப்படி ஒன்றும் ஒரு தெளிவான விஷயங்கள் அப்படின்னு இல்லை. அவங்க வந்து மக்கள் நலன் சார்ந்து பேசுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பேசுவாங்க, மக்களுக்காக பேசுவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. அதே வேளையில அவங்களுக்கு ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்க வந்து தெளிவா நாங்க இப்படிதான் போக போறோம் இப்படிதான் அப்படின்ற ஒரு முடிவுலாம் அவங்க கிட்ட இல்லை. அவங்க வந்து எந்த கூட்டணிக்கு வேணா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அதனால அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே அவங்களுக்கு என்ன, நீங்க எந்த கட்சியா வந்து வெளிப்படையா வந்து நாங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல 2 கட்சியில யார் எங்களுக்கு அதிக சீட் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நாங்க கூட்டணிக்கு போவோம்னு எங்க யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா அதை சொல்லவே மாட்டாங்க. பிஎம்கே கூட அதை பண்ணிருக்காங்க. பிஎம்கே கூட அந்த பேரம் அப்படிங்கறது அந்த அரசியல் பார்கெனிங்கிறது நிறையவே பண்ணுவாங்க. ஆனா வெளிப்படையா அப்படி சொன்னது கிடையாது.
இவங்க வந்து வெளிப்படையாவே சொல்லுவாங்க, எங்களுக்கு யார் ராஜ்யசபா தராங்களோ அவங்க கூட தான் நாங்க போவோம், எங்களுக்கு யார் வந்து அதிக சீட் தராங்களோ அவங்க கூட போவோம் அப்படின்ற மாதிரி. அவங்க ரெண்டு பக்கமுமே அவங்களோட பேரம் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா 2021 கூட வந்து பெருசா ரெண்டு கட்சிகளுமே வந்து அதிமுகவுமே பெருசா தேமுதிக வந்து அவ்வளோ எதிர்பார்க்கல, திமுகலையுமே வந்து கூட்டணி வந்து செமையா பவுண்டடா இருந்தாங்கன்றதுனால பெருசா எதிர்பார்க்கல. இந்த முறை காங்கிரஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையா அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு திமுகவுக்கு வந்து கொஞ்சம் தேமுதிக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி அந்த பக்கம் வந்து கேட் ஓபன் ஆயிடுச்சு. அதுதான், ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அந்த அளவுக்கு ஒன்னும் ஓபன் எல்லாம் வைக்கல, ஏன்னா இருக்கிறவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாது. 2024 எல்லாம் வந்து மதிமுகக்கே நம்ம சீட்டு கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல. சோ ரெண்டு பக்கமும் வந்து கேட் ஓபன் ஆயிருக்கு, நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், ஆப்ஷனுக்கு நம்ம கை காட்டுறதுக்கு விஜய் கூட இருக்காரு, நம்ம போய் அவங்க கூட சேர்ந்தோம்னா இன்னமுமே கூட எதனாச்சும் ஒரு சூழல் மாறுன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட பேரத்தை அதிகப்படுத்தணும். அவங்க வெயிட் பண்ணாங்க, வெயிட் பண்ணி அவங்களுக்கு எங்க நல்லா அவங்க நினைக்கிறது எங்க வந்து சாத்தியமாகுதோ அதுக்காக பொறுமையா இருந்து பொறுமையா ஒரு கூட்டணி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு தேர்தல்னு பாத்தீங்கன்னா கூட்டணிங்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான். பல முக்கிய கட்சிகள் பாத்தீங்கன்னா மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பாமகவும் சரி, கூட்டணிங்கிறது அது ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏற்ப அது மாறிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த தேர்தல்ல தேமுதிக வந்து கூட்டணி வைக்கிறது மட்டும் ஏன் அதிகமா விமர்சிக்கிறாங்க சார்? பொதுவா வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் தான், ஒரு கட்சி கூட்டணி அப்படிங்கிறது பாமகவே நம்ம எடுத்துட்டோம்னா 98ல 99ல தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தாங்க, 2001 வந்து அதிமுக, 2006 திமுக, 9 வந்து அதிமுக, 11 திமுக, 14 தேசிய ஜனநாயக கூட்டணி, 16 தனிச்சு நின்றாங்க, 19 இப்படிதான் அவங்களோட இதுவுமே இருக்கு. அதே மாதிரிதான் தேமுதிக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தேமுதிகவும் கூட்டணின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு கூட்டணியில தொடர்ச்சியா இருந்ததே இல்லை, தொடர்ச்சியாவே இருந்தது இல்லை. இதுவும் இன்னும் சொல்ல போனா பாமக கூட ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் கூட ஒரே கூட்டணியில இருந்திருக்காங்க. திமுக கூட்டணியில 2006ல 11ல எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்களை வந்து அப்படி சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா பாமக 2019ல அதிமுக உள்ளடக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருந்தாங்க, 2021லயும் அதே கூட்டணியில தான் இருந்தாங்க. ஆனா பிரேமலதா 2021ல அமமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. சோ இவங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு போறது அப்படிங்கிறது அடிக்கடி இவங்க வந்து கூட்டணி மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான். அதுல என்னன்னா நீங்க பாமக கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்ப நாங்க திமுக கூட கூட்டணிக்கு போறோம் 2006லனா சமச்சீர் கல்வியை வந்து கொண்டு வரணும், இந்தந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வரணும், இதுக்காகலாம் நாங்க திமுகவோட போறோம், இல்லைன்னா எங்களோட இடஒதுக்கீடு வன்னியர் இடஒதுக்கீடு வந்து நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்க, இல்ல நிறைவேற்றினாங்க, அதனால நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரைமறைவுல என்ன வேணா நடக்கலாம், சீட்டு பேரம் நடக்கலாம், பணம் பேரம் நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா வெளியில சொல்லிக்கிறதுக்கு அவங்க கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்கும், ஈழ பிரச்சனை இருக்கு அதனால நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு அரசியல் ரீதியா சொல்லிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கும். அவங்களுமே கடுமையாலாம் வெளியில வந்துட்டு விமர்சிக்கிற பழக்கம்லாம் அவங்க கிட்டயுமே இருக்கும். ஆனா அது வந்து இங்க வந்து மிஸ் ஆகுது. நீங்க தேமுதிக இப்ப என்ன சொல்லி போயிருக்காங்க திமுக கூட கூட்டணிக்கு? இப்ப அதிமுக கூட்டணிக்கு போனா கூட தமிழ்நாட்டுல வந்து இந்த அரசு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணிருக்காங்க, பிரச்சனை இருக்கு, சோ இதனால நாங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும் இங்க நாங்க போறோம் அப்படின்றாங்க. இப்ப திமுக கூட கூட்டணிக்கு போனதுல தேமுதிக என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? நல்லாட்சி இங்க வந்து நடந்துட்டு இருக்கு அதனால நாங்க போறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலையே. அவங்க எந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுமே எதுவுமே சொல்லல. 2016லயே கேப்டன் விரும்பினாரு, அதுக்காக இப்போ வரன்றது பெரிய ஒரு லாஜிக்கலான ஒரு இதுவுமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா தேமுதிக அதிகமா விமர்சிக்கப்படுறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி எல்லோருக்குமே ஏதோ ஒரு ஐடியாலஜி இருக்கு, குறைந்தபட்சமாவது அந்தந்த கட்சிகள் அந்த ஐடியாலஜில நின்று இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா 2019 நினைக்கிறேன் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியோடையும் பேசினாங்க, திமுகலையும் பேசினாங்க. தேமுதிக வந்து ரெண்டு பக்கமுமே இப்ப மாதிரி அப்பயுமே வந்து பேசினாங்க. அப்போ வந்து திமுக பொதுச்செயலாளரா இப்ப பொதுச்செயலாளர் இருக்கிற துரைமுருகன் வந்து அப்போ வந்து அதை வெளிப்படையா சொல்லிட்டாரு. வெளிப்படையாவே அவர் வந்து சொல்லிட்டாரு, இவங்க வந்து இங்கேயும் பேசுறீங்க அங்கேயும் பேசுறீங்க மாதிரி வெளிப்படையா பியூஷ் கோயல் கிட்டையும் பேசினாங்க, திமுக பக்கம் பேசினாங்கன்றது வெளிப்படையாவே ஒரு அம்பலம் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா திமுகல இருக்கிற மத்த எல்லாரையும் விமர்சிக்கிறத விட துரைமுருகனை வந்து அதிகமா விமர்சிப்பாங்க பிரேமலதா விஜயகாந்த். மத்தவங்க வீட்டுக்கு ரெய்டு போன்னு துரைமுருகன் வீட்டுக்கு நீங்க எப்ப ரெய்டு போறீங்கன்னு கேட்பாங்க. இப்ப கூட அவரோட உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. இந்த ஒரு மீம் கூட வரும்ல, நான் வந்து உங்க அப்பாக்கு மட்டும் தான் பயப்படுவேன் மத்தபடி அந்த மாதிரி நாங்க வந்து திமுக கூட்டணி எங்களுக்கு ஓகே, துரைமுருகன் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான சூழல் தான் தேமுதிகல இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்க வந்து அது வந்து ரொம்ப கோபமா இது பண்ணாங்க, ஏன்னா பொது வெளியில வந்து அம்பலப்படுத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி. நீங்க பாமகவுமே அதை
பண்ணுவாங்க. பாமக போன்ற கட்சிகளுமே பண்ணுவோம், மற்ற கட்சிகளுமே பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். வெளியில தெரியாம பண்ணுவாங்க. வெளியில அது பெருசா அம்பலப்படாது. அவங்க பேரம் பேசுறது இதெல்லாம் வெளியில தெரியாது. இன்னொன்னு அவங்களே அதுக்கு வாக்குமூலம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க சீட்டு கேட்டிருக்கோம் இதுக்கு அப்புறம் அப்படி வாக்குமூலம் கொடுக்க மாட்டாங்க. துரைமுருகன் சொன்னது அடுத்தடுத்து அதுக்கப்புறம் எல்லாருமே கவனிக்க. இன்னொன்னு இவங்க அந்த இழுக்கிறாங்கல்ல, இழுத்துக்கிட்டே போறாங்கல்ல, ஒரு கூட்டணியை வந்து இழுத்துக்கிட்டே போறது அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரிஞ்சிடும்ல இவங்க. அதனாலதான் தேமுதிக வந்து அதிகமா தேர்தல் இந்த கூட்டணி விஷயங்கள் அதிகமாவே விமர்சிக்கப்படுறாங்க. திமுகவும் பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளை வந்து தங்களோட கூட்டணிக்குள்ள வந்து இழுக்க பார்த்தாங்க. தேமுதிக கூடயுமே வந்து அவங்க திரைமறைவுல ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எப்படியாவது வந்து நம்ம கூட்டணியை வலுப்படுத்தி நம்ம வந்து வெற்றி பெற வச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க இருந்தாங்க. ஸோ ஃபைனலா இப்போ தேமுதிகவும் திமுக வந்து தங்களோட பக்கம் வந்து இழுத்துட்டாங்க. திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்திருக்குது எந்த அளவுக்கு திமுகவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் சார்? இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம பேசணும் என்னன்னா, காங்கிரஸ் வந்து இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியில பங்கு, அதிக சீட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து விஜய கை காமிச்சுதான் வந்து இதை வந்து பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து 2021 கூட 0.5% தான் வந்தது. ஆனா 2024 அதிமுக கூட சேர்ந்துதான் தேர்தலில் நின்னாங்க. ஆனாலுமே கூட நம்ம வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிறத அவங்க நின்ன தேர்தலில் அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அப்படிதான் கணக்கு பண்ணோம். அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 2.4% வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு. விஜயகாந்த் மரணத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட அனுதாபம், அதுக்கப்புறம் இப்போ வந்து கட்சி கொஞ்சம் ஏற்கனவே இருந்ததை விட இப்ப கொஞ்சம் வந்து வேலை செய்யறது, கடலூர்ல மாநாடுலாம் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா டிடிவி தினகரன் வந்து நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்து வந்திருக்காரு. அதிமுக கூட்டணினா கணிசமா அதிமுகக்கு எதிராக இருந்த இது வரைக்கும் டிடிவிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த முக்குளத்தோர் மக்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சவுத்துல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல தேமுதிகவுக்கு ஓரளவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கு. அதே போல நீங்க சவுத் போயிட்டீங்கன்னா விருதுநகர், இந்த மாதிரியான இடங்கள்ல விருதுநகர், மதுரையை சுத்தியே வந்து இன்னும் சொல்ல போனா அந்த சமூக வாக்குகள், நாயக்கர் சமூக வாக்குகள் அப்படிங்கிற அளவுல கூட தேமுதிகக்கான வாக்குகள் இருக்கு. இன்னமுமே சொல்லணும்னா கொங்கு பகுதிகளில் கூட இன்னமுமே ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கான அந்த அருந்ததிய சமூகத்துக்கான அந்த விஜயகாந்துக்கு வாக்களிச்ச அந்த வாக்குகள் எல்லாம் கூட இருக்கு. மெயினா நம்ம பார்த்தோம்னா விருதுநகர் இந்த சரௌண்டிங்ல சவுத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம். விருதுநகரை ஒட்டி அப்படி இருக்கும்போது மற்ற இப்ப அமமுக உள்ள போனதுனால அதிமுகவுக்கு ஒரு கை கூடும்போது தேமுதிக உள்ள வரதா உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் தான் கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா வந்து ஒரு பிளஸ் தான் ஆகும். இன்னொன்னு சரியோ தப்போ இல்ல அவங்க பேசுறது எப்படி பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்றதை தாண்டி பிரேமலதா வந்து ஆணித்தரமா வந்து பேசக்கூடியவங்க. ஸ்டேஜ்ல வந்து நம்ம இருக்கிற தலைவர்கள்லயே தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு பேச்சு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து ஐடியாலஜிக்கலா பேசுறது, ஒருத்தவங்களோட உரை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தேர்தல் பிரச்சாரத்துல அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு கட்சியை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். பிரேமலதா வந்து நல்லாவே பேசுவாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து நிச்சயமா அவங்க வந்து பெரிய அளவுல வந்து திமுகவுக்கு வந்து கை கொடுப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க திமுகவில் வந்து. திருமா நல்லா பேசுவாரு, முதல்வர் இருக்காரு, துணை முதல்வர் இருக்காரு, கனிமொழி இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வகையில வந்து கூட தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து ஆட்சிக்கு எதிராக இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆளுங்கட்சி பேசுறதை விட நிறைய கட்சிகள் பேசும்போது அது வந்து பெரிய அளவுல போய் சேரும். நீங்க பிரேமலதா சொல்லுவாங்க பெண்களுக்காக வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னு பேசும்போது அதுக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறதும் நிச்சயமா இருக்கு. அந்த ரீச் வந்து பப்ளிக் சீக்கிரம் நிச்சயமா இருக்கு. அதையும் தாண்டி நீங்க பிரேமலதா இப்ப எதிர்முகாமுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க எதிர்கட்சியில இருந்துகிட்டு நீங்க ஆளுங்கட்சி வந்து பயங்கரமா விமர்சிக்கிறாங்க, இவங்க வந்து நிறைய ஏமாத்திட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றதும் ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு விதத்துல மைனஸ் தான் ஆகும். ஒரு பெர்ஸ்பெக்டிவா நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக உள்ள வந்தது அப்படிங்கறது, நீங்க வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கூட இவங்களால உங்களுக்கு எவ்வளவு வாக்கு வரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அது வந்து ஒரு 2.5 அப்படிங்கிறது இருக்கு. அது எந்த அளவுக்கு உங்களோட வாக்கு எவ்வளவு வரும் அப்படின்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவா வந்து திமுக கண்டிப்பா இது கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா வந்து பெர்ஸ்பெக்டிவா நிறைய லீடர்ஸ் இருக்கும்போது, நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணும்போது மற்ற விஷயங்கள் வந்து ரொம்பவே இப்ப நீங்க அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுவாரு. ஆனா அந்த அளவுக்கு அவரோட பிரச்சாரம் ரொம்ப ஒரு ஆளுமையான ஒரு பிரச்சாரமா இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அடுத்த பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. இப்ப பாமகலாம் அன்புமணி பேசுவாரு, இப்ப பாஜக பேசுறாங்கன்னா நயனா நாகேந்திரன் எந்த அளவுக்கு வந்து அவரோட பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து கொண்டு போவாரு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தமாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசன் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பேசக்கூடிய, நீங்க வந்து அதே இந்த பக்கம் நீங்க பாருங்க, திமுகலயே அவ்வளவு ஆட்கள் இருக்காங்க. சிபிஎம்ல பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, சிபிஐல பேசுவாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா திருமா இருக்காரு. அதையும் தாண்டி காங்கிரஸ் வந்தா காங்கிரஸுமே பேசுவாங்க, செல்வ பிறந்தவையுமே பேசுவாரு. இப்ப இவங்களுமே பேசும்போது அது நிச்சயமா திமுகவுக்கு வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படிங்கிற. கமல் இருக்காரு, கமலுமே இருக்காரு, அவருமே பேசுவாரு அப்படிங்கிற போது அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பெர்ஸ்பெக்டிவா அவங்களுக்கு வந்து
பெரிய அளவுல வளர்த்து கொடுக்கிற வகையில அது. யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதையும் தாண்டி விருதுநகர், கடலூர் போன்ற இடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வாக்கு ரீதியாவுமே வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். 2005 பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தேமுதிகங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்குறாரு. திமுக அதிமுகவை தாண்டி ஒரு 3வது பெரிய கட்சியா தேமுதிக வந்துட்டு இருக்குதுங்க சார். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3வது பெரிய கட்சியா இருந்த தேமுதிக வந்து இன்னைக்கு சூழல்ல கூட்டணியில திமுகவையும் அதிமுகவையும் சார்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது. சோ தேமுதிகவோட எதிர்காலம் இனி என்னவா இருக்கும் சார்? ஆமா, நீங்க வந்து இந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி நீங்க 2021 காலகட்டத்துல கேட்டீங்கன்னா கூட பதில் வந்து வேற மாதிரி தான் இருக்கும். நான் என்னோட சொல்லல, பொதுவாகவே அரசியலை கவனிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி பதில் வேறையா தான் இருந்திருக்கும். 2024 கூட கொஞ்சம் வந்து ஒரு எப்படி ஜெயிப்பாங்களா அப்படின்றத, இந்த முறை வந்து கண்டிப்பா தேமுதிகவை சார்ந்து சில எம்எல்ஏக்கள் உள்ள போவாங்க அப்படின்றத நம்ம உறுதியாவே வந்து சொல்ல முடியும் கண்டிப்பா. ஏன்னா இந்த கூட்டணி வந்து ரொம்பவே வலிமையா இருக்கு. காங்கிரஸுமே பேசி உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற போது இந்த கூட்டணி வந்து ரொம்பவே வந்து ஒரு வலிமையான கூட்டணியாகத்தான் இருக்கும். நீங்க தேமுதிகவோட வரலாறு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப இது பண்ணோம். என்னன்னா, இப்போ நீங்க சினிஃபீல்ட்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சைல்டு ஆர்டிஸ்டா இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல நீங்க வந்து அவங்கள நடிக்க வச்சு இதெல்லாம் பண்ணும்போது நிறைய சாக்லேட்ஸ் பிஸ்கட்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் நடிக்க வச்சிருப்பாங்க. இவங்க வந்து இதெல்லாம் நிறைய பழகி ரொம்ப இந்த மாதிரி செல்லம் கொடுத்து தான் அவங்கள பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல பெரிய வயசானோடனே அவங்க அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டிலே உதாரணம்லாம் இருக்காங்க, நான் சொல்ல விரும்பல. ஆனா வந்து அந்த மாதிரி இப்ப தேமுதிக என்னன்னா, தேமுதிக தேர்தலில் வந்து அவங்க தனியா நின்று ஒரு ஓட்டு வாங்கிட்டாங்க. 2 கட்சிகளுமே அடுத்தடுத்து தேமுதிக வந்து தொடர்ச்சியா கூட்டணிக்கு வந்து போய்கிட்டே இருந்தாங்க. கூட்டணிக்கு வந்து பேசுறதுக்கு வந்து தயாரா இருந்தாங்க. வந்து எப்படியாவது தேமுதிக கூட்டணி கொண்டு வந்துடணும்னு இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம குறை சொல்றோம், தேமுதிக மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க மாறி மாறி. ஆனா தேமுதிகவை இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நம்ம ஆஃபர் பண்ணலாம், இல்ல அவங்க ஆஃபர் பண்ணுவாங்கன்ற ஒரு சூழலை உருவாக்குனதே இங்க இருக்கிற பெரிய கட்சிகள் தான். 2 கட்சியுமே போட்டி போட்டு பண்ண தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியலை தாண்டி தேர்தல் அவங்க மக்களுக்கு செய்யறதுக்கு அவங்க கிட்ட விஷயங்கள் இருக்கு, மக்கள் நலன் மேல அக்கறை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பெருசா இது பண்ணிக்க தேவையில்லை. அது கண்டிப்பா இருக்கும், அவங்க வந்து ஒரு கட்சியா அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதையும் தாண்டி பார்த்தோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படின்னா நம்ம வந்து நமக்கான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கலாம், சீட்டு கேட்டு வாங்கிக்கலாம்ன்ற தேர்தல்னாலே பேரம்னு சொல்லிட்டு ஒரு சூழல் வந்து உருவாக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க ஒவ்வொரு தேர்தல்லையுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா என்னன்னா, இந்த தேர்தலில் நான் என்ன பாக்குறேன்னா, அவங்க பேரம் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி வெற்றி அப்படிங்கிறத அந்த ஒரு இது நமக்கு இப்போதைக்கு தேவை, ஒரு ஆக்சிஜனா பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்ப அவங்க வந்து அதிமுக கூட்டணிக்கே போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கிடைச்சிருக்கும். சில எம்எல்ஏக்கள் கூட ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா அதிமுக கூட்டணி போனாலே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில இடங்கள்ல கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா என்னன்னா, இந்த கூட்டணி அப்படின்னும் போது நமக்கு வந்து கன்ஃபார்மாவே சொல்லலாம், கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி கணக்கு வந்து அவங்க வந்து தொடங்கிடுவாங்க அப்படின்னும் போது இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி அவங்களோட அந்த வெற்றியும் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. ராஜ்யசபா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு முக்கியமா இருந்திருக்கு. திமுகவில் இருக்கிற மூத்த அமைச்சர் பொதுவாக வந்து வேலு அவர் தான் இந்த விஷயத்த வந்து முக்கியமா முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரோட அணுகுமுறை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது போக தேமுதிக வந்து எல்லா வகையிலுமே யோசிச்சுதான் இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஆரம்பத்திலே ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னா, இந்த முறை வந்து அவங்க இயல்பாவே வந்து திமுக கூட்டணிக்கு போற ஐடியால தான் இருந்தாங்க அப்படிங்கறத அவங்க கூட சொல்லியிருக்காங்க. பாருங்க, கட்சியோட நிர்வாகிகள் எல்லாருமே என்ன விரும்புனாங்களோ அந்த கூட்டணிக்கு தான் நாங்க போயிருக்கோம் அப்படிங்கறதே சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த வெற்றி எம்எல்ஏ நீங்க யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2016 10 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க எம்எல்ஏக்கள் யாருமே எதுவுமே இல்லாம இது வரைக்கும் அவங்க கை காசு போட்டு தான் செலவழிச்சிருப்பாங்க, கூட்டம் நடத்திருப்பாங்க, முன்னாள் எம்எல்ஏன்ற அந்த டேகோட தான் இருப்பாங்க. அதுவுமே நடுவில் நிறைய மறைஞ்சிருக்கும். அப்படிங்கிறத தாண்டி எம்எல்ஏ ஆகி இப்ப சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது திரும்பவுமே அவங்க ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கோ இல்ல அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கோ அப்படிங்கிறது, அடுத்தவங்க இதை வச்சு வேற கட்சி கூட போகலாம், என்ன வேணா நடக்கும் அரசியல்ல. அப்படி வந்து தேமுதிகவுக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எல்லா வகையிலுமே நீங்க இன்னும் சொல்ல போனா பாருங்களேன், ராஜ்யசபாலே அவங்க சார்ந்த யாராவது ஒருத்தவங்க எம்பி இருக்காங்க, அவங்க பேசுறாங்கன்னா குறைந்தபட்சம் ரிஜிஸ்டர் செய்யும்ல. இப்ப நீங்க மக்கள் நீதி மையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுமே கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாண்டி நாடாளுமன்ற சீட்டு கூட அவங்களுக்கு வந்து கொடுக்கல. இருந்தாலுமே ராஜ்யசபா சீட்டு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனாலுமே ஏன் கமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு? டெல்லியில நம்மளோட குரல் வந்து ஒலிக்கும். இப்படி ஒரு பார்ட்டி இருக்கு, டெல்லியில இப்படி ஒரு குரல் ஒலிக்கிற. இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இப்ப சமீப நாட்கள பாக்குற விஷயம் என்னன்னா, முன்னாடிலாம் வந்து கட்சியை வந்து நல்லா வளர்த்துட்டு அதன் மூலமா வந்து ஒரு பங்கு கேட்பாங்க, சீட்டு கேட்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சீட்டு கேட்கறது பங்கு கேட்கறது மூலமா கட்சியை வளர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இங்க பெரும்பாலான கட்சிகள் இப்போ வந்து சூழலே அப்படிதான் ஆயிடுச்சு.
நீங்க பாமக முதற்கொண்டு முன்னாடி இருந்த பாமக வேற, இப்போ வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அவங்களுமே அப்படிதான் இருக்காங்க. நீங்க மக்கள் நீதி மையமே அதை தான் யோசிக்கிறாங்க, தேமுதிக அதை தான் யோசிக்கிறாங்க, இன்னைக்கு காங்கிரஸே அதை தான் யோசிக்கிறாங்க. நம்ம வந்து ஆட்சியில நீங்க பங்கு தாங்க, இந்த விஷயம்லாம் பண்ணீங்கன்னா நாங்க கட்சியை டெவலப் பண்ணணும், இதை வச்சுதான் நாங்க கட்சியை வளர்ப்போங்கிற இடத்துக்கு கட்சிகள் வந்து போயிடுச்சு. இன்னைக்கு வந்து மக்கள் பணி களத்துல நிக்கிறது, இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி சட்டமன்றத்துல நம்மளோட குரல் வரணும், நாடாளுமன்றத்துல வரணும். உண்மையை சொல்லணும்னா லைம்லைட்ல நம்ம இருக்கணும், நம்ம பார்ட்டி இருக்கணும், இதன் மூலமாவே நம்ம பார்ட்டியை வந்து வளர்த்தலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த அளவுக்கு தேமுதிக எப்படி ஒரு 8%, 10% எதிர்கட்சி, 29 எம்எல்ஏக்கள், அந்த அளவுக்கு தேமுதிகவுக்கு வந்து ஒரு திரும்ப அந்த ஒரு நிலைமைக்கு அவங்களோட எதிர்காலம் மாறுமா அப்படின்னா அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்ப மாற்றா விஜய் வந்திருக்காரு, சீமான் இருக்காரு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தேமுதிக வளருமா அப்படின்றது தெரியாது. ஆனா ஒரு பிரீத்திங் மாதிரி நமக்கு வந்து இன்னொரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தொடக்கமா கண்டிப்பா இந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. திமுக கூட்டணிக்கு போனதை இன்னைக்கு பாஜக வந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க சார். அதாவது விஜயகாந்தோட ஆன்மாவே இதை வந்து மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு கூட பிரேமலதா வந்து என்ன மென்ஷன் பண்றாங்க, கலைஞர் மேல வந்து கேப்டன் வந்து ரொம்ப பாசமா இருப்பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின காலத்துல எல்லாம் கலைஞர் மேல ரொம்பவே பாசமா இருந்த ஒரு நபர் தான் அவரு. எம்ஜிஆர் நடிப்பு பிடிக்கும், இல்ல எம்ஜிஆர் மாதிரி இல்ல எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டெண்ட் வந்து உருவாயிடுச்சு. என்னன்னா எங்களுக்கு வந்து கலைஞரை ரொம்ப பிடிக்கும், ஆனா நாங்க அரசியலுக்கு வரும்போது நாங்க வந்து ஒரு எம்ஜிஆரா தான் வருவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க திரைத்துறையில இருக்கிறதுனால இது ஒரு விஷயம் இருக்கு. இங்க ரஜினி வந்து என்ன சொன்னாரு, ரஜினிக்கு கலைஞரை ரொம்ப வந்து பிடிக்கும். ரஜினி வந்து என்ன சொன்னாரு, எம்ஜிஆரோட ஆட்சியை வந்து என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. கமலஹாசன் வந்த புதுசுல கமலஹாசன் வந்து கலைஞானில ஆரம்பிச்சு கலைஞர் மூலமா தான் நான் தமிழே கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. கமலஹாசன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆரோட ஆட்சி நீட்சியா என்னோட ஆட்சி இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. விஜயகாந்த் அதே மாதிரிதான். விஜயகாந்த் வந்து எம்ஜிஆரோட வாகனத்துலதான் வந்தாரு, எம்ஜிஆரோட இதுலதான். ரஜினி வரல, அவரை விட்டுருங்க. விஜயகாந்த் வந்து எம்ஜிஆரோட வாகனத்துலதான் எல்லாமே வந்தாரு. இன்னைக்கு தாவேக்கா முதற்கொண்டு அதான் தாவேக்கா விஜய் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து தீவிரமான அவங்க வந்து சப்போர்ட்டரா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி மாறி போனாங்க, அது வேற. ஆனா கலைஞர் மேல உங்களுக்கு எவ்வளவு பற்று இருந்து. தமிழ்நாட்டோட ஒரு சூழல் என்னன்னா, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்குமே வந்து திமுகவோ இல்ல கலைஞரவங்க மேலேயோ மரியாதை இருக்கு, பாசம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா அரசியல் களத்துக்கு வந்துட்டா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும், இல்ல திமுகவை எதிர்த்தாதான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல நம்ம வந்து ஒரு வலிமையான ஒரு தோற்றத்தை வந்து நம்ம தெரியும், நம்ம வந்து வெளிப்படையா தெரியும், வளர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க இவங்க எல்லாரையும் விட்டுருங்க. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இந்துத்துவா பத்தி பேசிட்டு இருந்த, தேசிய நீரோட்டம்னா என்னன்னு பேசிட்டு இருந்த, இல்ல வந்து ஒரு நாடு வளரணும்னா ஒரு மாநிலம் இப்படி ஆனா தப்பு இல்லை அப்படிலாம் பேசிட்டு இருந்து யாருமே சேர்க்க முடியாத ஆட்களை திமுக எதிர்ப்பை பேசி அண்ணாமலை சேர்த்தாரு. அண்ணாமலை வந்து இந்துத்துவா பேசல தமிழ்நாட்டுல. காவிரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு, முல்லை பெரியாருக்காக இது பண்ணாரு. அது வந்து கேலிக்கு உள்ளாகப்பட்டதா, விமர்சனத்துக்கு உள்ளானுச்சா, அது வேற விஷயம். அவர் சரியா செஞ்சாரா தப்பா செஞ்சாரான்றது அது வந்து தனி டிபேட். ஆனா அண்ணாமலை தமிழ்நாட்டுல பண்ண அரசியல்ன்றது திமுக எதிர்ப்பு அரசியல். அண்ணாமலை எப்போதுமே அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இளைஞர்கள் மத்தியில இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும். நீங்க நாம் தமிழருக்கு வந்து அப்படிதான் ஆட்கள் சேர்றாங்க, நீங்க வந்து அண்ணாமலைக்கு அவருக்கு அப்படிதான் ஆட்கள் சேர்ந்தாங்க. பழைய கட்சிகளுக்கு சேர மாட்டாங்க, ஏன்னா நீங்களும் ஏற்கனவே இருந்தீங்க தானே அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாயிரும். ஸோ புதுசா வரவங்களுக்கு அப்படி ஒரு தோற்றம் இருக்கும். ஸோ அண்ணாமலையே இங்க வந்து திமுக எதிர்ப்பு பேசிதான் அரசியல் பண்ணாங்க. அண்ணாமலை என்ன சொல்லுவாரு, நான் கருணாநிதினு கூட சொல்ல மாட்டேன், கலைஞர் தான் சொல்லுவேன் சொல்லுவார். ஆனா இவங்களோட அவர் அப்படி ஒப்பிட முடியாது. ஆனாலுமே கூட அவரால் நான் நிறைய நன்மை அடைஞ்சிருக்கேன் எல்லாமே சொல்லுவார். ஆனா திமுக எதிர்ப்பு அரசியல் தான் வந்து பண்றாரு. நான் பார்க்கிற வரைக்கும் விஜயகாந்துக்குமே வந்து அரசியலுக்காக தான் அவர் திமுக எதிர்ப்பு அரசியலே வந்து பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, நம்ம 2 பேரை தான் விமர்சிச்சாகணும். ஆளுங்கட்சியில இருக்கும்போது நம்ம வந்து திமுக விமர்சிச்சுதான் ஆகணும். அப்புறம் மண்டபம் உள்ளிட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து வருது, கூட்டணி மாறி போறாங்க. அதுக்கப்புறம் திமுகவும் அவங்களோட விஷயங்கள் வந்து நடக்கும். எல்லாமே நடக்கும்போது அது விமர்சனமா எல்லாருமே வந்து மாறிடுது. அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது வந்து அரசியலுக்காக தான் அது பண்றாங்க அப்படின்ற போது இன்னைக்கு அரசியலுக்காக அப்படி ஒரு தேவைதான் வந்து உருவாகுது. அப்படிலாம் பார்த்தோம்னா நீங்க வந்து எடப்பாடி என்ற அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத வார்த்தைகளை தான் அண்ணாமலை சொன்னாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அண்ணாமலையை பத்தி எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சொன்னாரு, மற்ற தலைவர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க. டிடிவி தினகரன் விஜய் வந்து எடப்பாடி கூட போயிடக்கூடாது, உங்க லைஃப் முடிஞ்சிரும் சொன்னாரு. டிடிவி தினகரனே போயிட்டாரு.
இப்படி வந்து நம்ம பல உதாரணங்கள் வந்து சொல்ல முடியும். அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு தான் நான் வந்து கண்டிப்பா பாக்குறேன். இப்போ வந்து திமுக தேமுதிகவை கூட்டணியில இழுத்தது மூலியமா காங்கிரஸ்க்கு என்ன சொல்ல விரும்புதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா காங்கிரஸ்க்கு வந்து நிச்சயமா வந்து இப்போ வந்து காங்கிரஸ் கொஞ்சம் வந்து ஜர்க்காய் தான் இருப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கூட்டணியில இருக்கிறதுல பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு. காங்கிரஸ் பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு, இல்ல அவங்க மூலமா சிறுபான்மையினர் வாக்குகள் வர்றாங்க, அதனாலதான் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஆனா தேமுதிக கூட்டணியை உள்ள சேர்த்ததன் மூலமா காங்கிரஸை, நான் இப்பயும் சொல்றேன், திமுகவும் காங்கிரஸை இழக்க விரும்ப மாட்டாங்க, காங்கிரஸும் திமுக இழக்க விரும்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. இல்லாத சூழல்ல, ரொம்ப கஷ்டமா ஒரு சூழல்ல தான் வந்து தவிர்க்கவே முடியாத பட்சத்துல தான் அப்படி ஒரு முடிவு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு என்னன்னா, நீங்க வரலன்னா சரி ஓகே, நாங்க தேமுதிக இருக்காங்க, விசிகாக்கு அதிக சீட்டு கொடுக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்கு அதிக சீட்டு கொடுக்கலாம், மக்கள் நீதி மையத்துக்கு இன்னும் 2 சீட்டு கொடுத்து கமலை வந்து பிரச்சாரத்துக்கு போக சொல்லலாம், வேல்முருகனுக்கு இன்னும் ஒரு சீட்டு கூட கொடுத்து கூட, ஏன்னா காங்கிரஸ்க்கு எப்படி நீங்க 25ல இருந்து 30 சீட் கேக்குறீங்க, இது எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். திமுகவே நிக்கலாமே, திமுகல நிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போட்டி இருக்கு. திமுகல ஒவ்வொரு தொகுதியிலையும் நிக்கிறதுக்கு, ஒவ்வொரு தொகுதியிலையுமே குறைஞ்சது 5ல இருந்து 10 பேர் போட்டி போடுவாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரியான எப்படி இன்னொன்னு காங்கிரஸ் வந்து ஏற்கனவே பண்ண அளவுக்கான ஒரு நெருக்கடியை இப்ப பண்ண முடியாது. தேமுதிக கூட்டணிக்கு வந்து நம்ம வந்து காங்கிரஸ் அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா தேமுதிக, காங்கிரஸ்க்கு தேமுதிக வந்து ஈக்குவலா அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. நீங்க இப்படி யோசிங்க, தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போயிருச்சு, திமுக கூட்டணியில காங்கிரஸ் வரல அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் கூட்டணி சேர்ந்துகிட்டே இருக்காங்க, அதிமுகனால புதுசா கூட்டணியை வந்து உருவாக்க முடியுது, பாஜகனால உருவாக்க முடியுது, எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியுது, திமுக கூட்டணி வந்து இன்னும் இது பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்து உருவாகும்ல. இது வந்து முழுக்க பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்க தேமுதிக திமுக கூட்டணியில இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாவே எல்லோர் மத்தியிலுமே ஒரு ஆச்சரியமா தான் பார்க்கப்படும். நீங்க அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி போயிருந்தீங்கன்னா அது ஒரு இயல்பான நியூஸா தான் இருந்திருக்கும், வழக்கம் போல ஒரு இயல்பா. ஒரு திமுக கூட்டணிக்கு தேமுதிகவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் உருவாயிருக்கு. கண்டிப்பா ஏற்கனவே பண்ண அளவுக்கான டிமாண்ட காங்கிரஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனா திமுக கிட்டையும் அதுக்கு வந்து பதில் இருக்கும். இன்னும் சொல்ல போனா துரைமுருகன் போன்றவர்கள்லாம் அதை வந்து சமாளிச்சுட்டுவாங்க, கடந்த காலத்துல சமாளிச்சுட்டாங்க. ஏன் வந்து பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதே அதுக்காக தான், அந்த விஷயங்களுக்காக தான். நம்ம வந்து முன்னாடியே வந்து தெளிவுபடுத்திடணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸோட பேசாம இருந்ததுக்கும் தேமுதிக வரட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் காத்திருந்தாங்க. கண்டிப்பா வந்து திமுக வந்து காங்கிரஸ் கிட்ட நடக்கிற அந்த விஷயத்துல இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஓகே, ஃபைனலா ஒரு கொஸ்டினோட முடிச்சுக்கலாம் சார். அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு எக்ஸாம்பிளா இப்போ திமுகவையும் தேமுதிகவையும் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். ஆனா என்னன்னா, நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வட மாவட்டத்துல அவரோட யாரோ ஒருத்தர் திருமணத்துக்கு போகும்போதே பாமக காரங்க வந்து கொடிக்கம்பத்தெல்லாம் சாச்சு, விஜயகாந்த் வந்து இப்போ வந்து தேமுதிகவே ராஜ்யசபா சீட்டுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப விஜயகாந்த் என்ன சொன்னார்னா, இவங்க வந்து நேரடியா நின்று ஜெயிக்காம குறுக்கு வழியில வந்து அமைச்சர் ஆயிட்டாரு அன்புமணி அப்படிங்கிற ஒரு அதாவது ராஜ்யசபா வழியா வந்து அமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொன்னாரு. இது பெரிய அளவுல பிரச்சனையாச்சு. அப்ப 2 தரப்புலையும் பயங்கரமா சண்டை வந்தது. வந்து ராமதாஸ் விஜயகாந்த் அப்படி விவாதம் அப்படின்னு இருந்தது. ஒரு பக்கம் வந்து பாமக தேமுதிக, அதாவது கட்சியே வரல, அந்த காலகட்டத்திலேயே பயங்கரமா அந்த சண்டையெல்லாம் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறமும் கூட அந்த சண்டை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் வந்து மதுரையில நிப்பாரு, அருப்புக்கோட்டையில நிப்பாரு, விருதுநகர்ல நிப்பாரு, குறிப்பா மதுரையில தான் நிப்பாரு அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க. விஜயகாந்த் போட்டிட்டது எங்கன்னா விருத்தாச்சலத்துல, வன்னியர் சமூக மக்கள் வந்து ரொம்ப அடர்த்தியா வாழ்ற ஒரு தொகுதியில தான் விஜயகாந்த் வந்து போட்டிட்டாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பாமகவோட சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் கோவிந்தசாமி டாக்டர் நினைக்கிறேன், அவரை எதிர்த்து தான் விஜயகாந்த் ஜெயிச்சார். அவரை எதிர்த்து ஜெயிச்சார். நீங்க வந்து உங்க கோட்டை தானே இது, நாங்க இங்க வந்தா நீங்க வந்து இது பண்றீங்கல்ல, உங்களுக்கு நான் வந்து உங்க கோட்டையிலேயே வந்து நின்று காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்னாரு அவரு. நான் வந்து அங்க நின்று ஜெயிச்சு காமிக்கிறேன், ஜெயிக்கவுமே செஞ்சாரு. நம்ம பாக்குறோமே மாநாடு எங்க நடத்துறாங்க, பிரேமலதா கடலூர்ல தான் நடத்துறாங்க. அப்படி அரசியல் களத்துலன்னா நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும், ஏன்னா பொதுவா வேணா சொல்லலாம், இந்த 2 கட்சியை பொதுவா கட்சிகள் விமர்சிக்கிறதுன்றது வேற, ஆனா களத்துல சில கட்சிகள் வந்து எதிர்முதிரமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பல கட்சிகள் வந்து சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து பாமகவை தான் ரொம்ப அப்படிலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா 2019 பாமக இருக்கிற கூட்டணிக்கே போனாங்க, பாமக இருக்கிற கூட்டணிக்கே வந்து போனாங்க. சோ திமுகவோட போறது அப்படிங்கிறது பெரிய ஒரு இது இல்ல. அதையும் தாண்டி நான் என்ன பாக்குறேன்னா, விஜயகாந்த் மரணத்துக்கு அப்புறம் வந்து திமுக நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது இருக்குல்ல, முதல்வர் வந்து இது பண்றது, அமைச்சர்களை போக சொல்றது, கேட்ட இடத்தை
இடத்த வந்து டக்குன்னு கொடுக்கறது அப்படின்னு பிரேமலதாவே வந்து வெளிப்படையா வந்து அதை வந்து பேசியிருந்தாங்க, பாராட்டிலாம் வந்து பேசியிருந்தாங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து அந்த காலகட்டத்திலுமே கூட தொடர்ச்சியா வந்து முதல்வர் போய் பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு உதயநிதி பொறுப்புக்கு வந்த கூட போய் விஜயகாந்த் எல்லாருமே எல்லா தலைவர்களையும் பார்த்தாரு, விஜயகாந்தையுமே போய் பார்த்தாரு. முதல்வருமே கூட எல்லா இடத்துலயுமே விஜயகாந்துக்கு விருது கொடுக்கும்போது அறிக்கை விட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே வந்து இது பாசிட்டிவான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து நடந்துகிட்டே இருந்தது. அதனால பெருசா வந்து நம்ம வந்து எதிரும் புதிருமா தேமுதிகவும் திமுகவும் ஒரு எதிரும் புதிருமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட வந்து விசிகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க பாமக பாஜக இருக்க கூட்டணிக்கு போக மாட்டோம். ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா நம்ம வந்து அந்த கேள்வியை கேட்கலாம், போவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அமமுக அதிமுக எல்லாம் என்ன சொல்லுவீங்க? நீங்க அமமுகன்ற கட்சி அதிமுக எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி தான். நீங்க அதையும் தாண்டி மதிமுக என்ன சொல்லுவீங்க? திமுக எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் மதிமுக. இப்படி எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது இது ஒன்றும் பெரிய லெவல்ல அந்த மாதிரி நம்ம யோசிக்க வந்து முடியாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அரசியல்ல இது வந்து ரொம்ப சாதாரணம், ரொம்ப சாதாரணமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க எப்போ நாங்கள் ஒரு காலமும் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பேச சொல்லியிருக்காங்களா? இல்ல சொன்னதே கிடையாது. சீமான் சொல்றாரு, இப்ப விஜய் சொல்றாரு அரசியல் எதிரி தான் அப்படின்னு வந்து சொல்றாரு, கொள்கை எதிரி கூட அப்படி சொல்றாரு, அரசியல் எதிரி அப்படின்னும் போது ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்றாங்க. அப்படின்னும் போது அவங்க அப்படி எதுவுமே சொல்லலை. அப்படி இல்லாம இன்னும் பெருசா வந்து ஒரு எதிர்புதிரமா இருந்திருப்பா. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. 2016 திமுகவோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து தேமுதிக இருந்து வெளியில போன சந்திரகுமார் இப்ப யோசிப்பாரு கண்டிப்பா. நாம தான் அன்னைக்கே சொன்னோமே, இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்களேன்னு யோசிக்கலாம். பார்த்திபன் இருக்காரு, அவர் யோசிப்பாரு. சேகர் இருக்காரு கும்மிடிப்பூண்டியில. அந்த மாதிரி தேமுதிக இருந்து போனவங்க வேணா யோசிக்கலாம். ஏன்னா எப்படி வந்து நம்ம முகத்தை வந்து பார்த்துக்க போறோம், இல்லை அதெல்லாம் வந்து சாதாரணம், அதுவுமே கூட ஈஸியா வந்து கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சதை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அரசியல் சார்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விகடன் டிவியை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.